நம்ம கேக்லயே பூச்செடி செஞ்சோம்ல, அதுக்கு மேல உட்கார வைக்கிறதுக்காக தான் இப்ப நம்ம முயல் செய்ய போறோம். இந்த முயலை நான் தேடி தேடி கஷ்டப்பட்டு வாங்கினேங்க. எப்படியோ இந்த கேக்க கஸ்டமர் கைக்கு கொண்டு போறதுக்குள்ள அந்த முயல் என் கைக்கு வந்துருச்சு. மேக்சிமம் நிறைய பேர் மோல்டு எல்லாம் ஃபாண்டன்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் சாக்லேட்டுக்கு தாங்க இந்த மோல்டு எல்லாம் யூஸ் பண்ணுவேன். என்னதான் நமக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சைஸ்ல முயல் கிடைக்கலனாலும் இந்த மாதிரி தமா துண்டு கிடைச்சாலும் கேக்குக்கு அழகா தாங்க இருக்கும். இந்த மோல்டுல ஊத்தும் போதெல்லாம் ஜாலி ஜாலியா தான் ஊத்திட்டு இருப்பேன். ஆனா இதை டிமோல்ட் பண்றப்பதான் அவ்வளோ பெரிய டாஸ்கா இருக்கும். நான் இதுல டிமோல்ட் பண்றப்போ அழகா வர மாதிரி தானே இருக்கு. ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா இது உடஞ்சுதான் வந்தது. மொத டைம் தானே உடஞ்சு வந்தது. ஒரு 4-5 டைம் ட்ரை பண்ணா கண்டிப்பா உடையாம தான் வரும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா எல்லா டைமுமே உடஞ்சு தாங்க வந்தது. ஆனா நீ எடுக்கிறப்ப நல்லா தானமா எடுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டும் போது நல்லா காட்டணுங்கிறதுக்காக ஒட்ட வச்சதுக்கு அப்புறம் டிமோல் பண்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கேன். கஸ்டமர் கேட்டது என்னமோ ஒரு முயல் தான். ஆனா எனக்கு ஒரு முயல் மட்டும் கொடுக்கறதுக்கு மனசு வரல. ஒரு 4-5 முயல் செஞ்சு வச்சா பார்க்க இன்னும் லுக்கா இருக்குமேன்னு சொல்லிட்டு அதை அங்கங்க ஓட்டி விட்டுட்டேன். இதுல ஹைலைட்டே அந்த கேரட் தான். கடைசியா பூந்தொட்டிக்குள்ள இருந்து முளைச்ச முயல் குட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. டாடா பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.